நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் நாங்கள் பண்ண இந்த கேம்பெயின்லேயும் சரி, இல்லை நேற்று வரைக்குமே சரி, எழுச்சி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கே ஒழிய நல்ல வரவேற்பு இருக்குது. தலைவர் அவர்கள் செய்த திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் நாங்கள் போகிற இடத்துலலாம் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. சர்வே பண்ண ரிசல்ட்டும் அதான் சொல்கிறாங்க. நாங்கள் போகிற இடத்துல எங்கள் கட்சிக்காரங்களை கேட்குறது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப தைரியமாக தான் இருக்காங்க. முழுசாக 40க்கு 40 வருங்கிற தருவாயில் தான் இருக்கோம். நம்ம பிஜேபி வந்து பெரிய அலை இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டது. இப்போ எப்படின்னா இருக்குது இந்த எலெக்ஷன் முடிகிற நேரத்தில்? அது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க 4th அன்னைக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க. அது 4th அன்னைக்கு அது கன்ஃபார்ம்டாக ஆக போகுது. எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து திமுகவுக்கு ஃபேவராக இருக்குது. அது எப்படி மக்கள்கிட்ட என்ன மாதிரியான? இல்லை, கருத்து கணிப்புக்கு முன்னாடி அதுக்குண்டான வேலைகள் வந்து செஞ்சுருக்காங்க இந்த அரசாங்கம். அதாவது ஏழை மக்களுக்கு மட்டும் இல்லாமல், ஏழை எளிய மக்களுக்கு இல்லாமல், தொழில் முனைவோர் ஆரம்பித்து எல்லா தரப்பினருக்கும் அந்த திட்டங்களை தீட்டி, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தடங்கிறதுனால தான் இந்த எழுச்சி இருக்கே ஒழிய அந்த கருத்து கணிப்பெல்லாம் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான். அதனால் கிரவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது.